பொதுவாகவே சோழ நாட்டை கலைகளின் விளைநிலம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்வாங்க. அப்படிப்பட்ட சோழ நாட்டில் 800 வருஷத்தையும் தாண்டி இன்னைக்கும் கெத்தா நிற்கக்கூடிய சமயமும் சரித்திரமும் கலந்த ஒரு அற்புத படைப்பை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோடைய சிறப்பை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. நீங்கள் 100 கோயிலுக்கு போய் பார்க்கக்கூடிய சிற்பங்களுடைய அழகை இந்த ஒரே கோயிலை சுற்றி வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோவில் உட்பட தஞ்சை பெருவுடையார் கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், இந்த 3 கோவில்களும் சோழர்களின் பெருமை சொல்லும் அழியாத பெருங்கோயில்கள் என்று அழைக்கப்படுது. அந்த பெருங்கோயில்கள்ல இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கோயிலும் ஒன்று. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கல்லில் செதுக்கிய கவிதை, கலைகளின் புகலிடம், சிற்பிகளின் கனவு, கல்லெல்லாம் கதை சொல்லும் தாராசுரம் என்று பலவாறு புகழப்படுது. அப்படி என்ன கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கோவிலை பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். சரி, இந்த கோவிலை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற சோழ மன்னர் தான் இந்த கோவிலை கட்டுறாரு. 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய பையன் தான் இந்த 2ஆம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மன்னர். கிபி 1150 சோழ நாட்டு மன்னரா இவர் முடிசூட்டப்படுறாரு. ராஜேந்திர சோழன் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமா தஞ்சாவூரை தலைநகரா வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்த சோழ நாட்டை அந்த தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரமா மாத்திருப்பாரு. நம்ம ஏற்கனவே ராஜேந்திர சோழரை பத்தி பேசின அந்த வீடியோல பார்த்திருப்போம். அதை பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ராஜேந்திர சோழருக்கு பின்னாடி வந்த சோழ மன்னர்கள் எல்லாருமே கங்கை கொண்ட சோழபுரத்தையே தலைநகரா வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வருவாங்க. இப்போ நம்ம 2ஆம் ராஜராஜ சோழர் வந்து என்ன பண்றாருன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து தலைநகரை மறுபடியும் மாத்துறாரு. எங்கன்னா கும்பகோணத்துல இருக்கிற பழையாறைக்கு மாத்துறாரு. அப்போ அதே கும்பகோணத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் இந்த தாராசுரம். சோழ மன்னர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தீவிர சிவபக்தர்களா இருப்பாங்க. அவங்க எந்த நாட்டு மீது படையெடுத்து போய் வெற்றி பெறுறாங்களோ அதே நாட்டுல வந்து ஒரு சிவன் கோவிலை எழுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வெற்றியின் நினைவாக சோழ நாட்டிலேயே வந்து ஒரு சிவன் கோவிலை எழுப்புவாங்க இல்லையா. நம்ம 2ஆம் ராஜராஜ சோழனும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவருடைய முன்னோர்கள் மாதிரியே அவரும் வந்து ஒரு தீவிர சிவபக்தரா இருக்காரு. அதனால தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய தாராசுரத்துல ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்காக ஒரு மாபெரும் கற்றளியை இவரும் எழுப்புறாரு. தஞ்சை பெரிய கோவில் விமானமும் சரி, கங்கை கொண்ட சோழபுரம் விமானமும் சரி, இந்த 2 கோவில் விமானங்களும் ஐராவதீஸ்வரர் கோவில் விமானத்தை விட ரொம்பவே பெரியது. ஆனா இந்த 2 கோவில்கள்லையும் காணப்படாத நிறைய அரிய சிற்பங்கள் இந்த ஐராவதீஸ்வரர் கோவில்ல காணப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையே. பாத்தீங்கன்னா அடிக்கு 1000 சிற்பங்கள் காணப்படக்கூடிய சிற்பங்களின் தாயகமாகவே இந்த ஐராவதீஸ்வரர் கோவில் திகழுது. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ராஜராஜேஸ்வரம் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானும் ராஜராஜேஸ்வரம் உடையார் என்றுதான் அழைக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஐராவதீஸ்வரர் அப்படின்னு பெயரானது மாற்றப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய சிற்பங்கள் தான் இந்த கோவிலுக்கு இவ்வளவு புகழையும் பெருமையும் வாங்கி தரத்துக்கு காரணம்னே சொல்லலாம். சோழர்களுடைய போர் முறை, ஆடல், கட்டுமானம், பக்தி, கட்டடம், வானவியல், ஐதீகம், புராணங்கள், சிவ தத்துவம் என அனைத்தையுமே சிற்பங்களா தன்னுள் வைத்திருக்க ஒரு களஞ்சியம் இந்த கோவில்னு சொல்லலாம். இந்த கோவிலோடைய குறிப்பிடத்தகுந்த சிற்பங்களை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கோவிலோட கருவறையை சுற்றி பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்களுடைய சிற்பங்கள் வரலாறா வடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 108 சிவாச்சாரியார்களுடைய சிலைகளும் இந்த கோவில்ல செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா 30 கல்வெட்டுகள் காணப்படுது. இந்த கோவிலானது திராவிட கட்டிடக்கலை பாணியில அமைக்கப்பட்டிருக்கு. தேர் வடிவில் அமைந்த கோவிலாகவும் இது காணப்படுது. அதனால இந்த கோவில் கரக்கோவில் அப்படிங்கிற வகையை சார்ந்தது அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கோயிலோட விமானத்தோட உயரம் பாத்தீங்கன்னா 80 அடி. இந்த கோவில் நுழைவாயில் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இசை படிக்கட்டுகள் காணப்படுது. அதாவது கோவில் நுழைவாயிலின் நந்தி சிலை அருகே அமைக்கப்பட்டிருக்கிற பலிபீடத்தின் படிகள் தான் இது. இந்த படிகளை நீங்க தட்டி பாத்தீங்கன்னு சொன்னா சரி கம பதனி அப்படின்னு சுரங்கள் கொடுக்கக்கூடிய இசை படிக்கட்டுகளா இந்த படிக்கட்டுகள் காணப்படுது. அதே மாதிரி இந்த கோவில்ல இருக்கிற தூண்கள்ல பாத்தீங்கன்னா நர்த்தனம் ஆடக்கூடிய கணபதியின் சிற்பம் ஒன்று காணப்படுது. இந்த சிற்பத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உள்ளங்கை அகல சிற்பமாதான் இந்த நர்த்தன கணபதியின் சிற்பம் காணப்படுது. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பல புராண கதைகளும் சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ராமாயண கதை வந்து இங்க செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ராஜகம்பீரன் திருமண்டபம் அப்படின்னு ஒரு மகா மண்டபம் காணப்படுது. ராஜகம்பீரன் அப்படிங்கிறது வந்து 2ஆம் ராஜராஜ சோழனுடைய சிறப்பு பெயர்கள்ல ஒன்று. அதனால இந்த
மண்டபம் ராஜகம்பீரன் திருமண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா யானைகளாலும் குதிரைகளாலும் இழுத்து செல்லப்படுவது போல அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது கோனார்க் சூரிய கோவில்ல நம்ம பார்த்திருக்கோம்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இந்த கோவிலானது காணப்படுது. அதாவது இந்த மண்டபத்திற்கு நம்ம ஏறி போற வழியில இந்த படியின் யானைகள் ஒரு பக்கத்திலும் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா குதிரைகள் இந்த தேரை இழுத்து செல்வது போல இந்த சிற்பமானது சக்கர வடிவத்துல அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இந்த மகா மண்டபத்தின் நுழைவாயில காணப்படக்கூடிய கண்ணப்ப நாயனார் சிலை கொஞ்சம் வித்தியாசமானதுன்னே சொல்லலாம். ஏன்னா கண்ணப்ப நாயனாருடைய காலில் மெல்லிய செருப்பு அணிந்திருப்பது போல சிலையானது வடிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி கருவறையில பாத்தீங்கன்னா லிங்கத்தின் இருபுறமும் துவார பாலகர்கள் வந்து காணப்படுறாங்க. இது எந்த சிவன் கோயிலுமே இல்லாத சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கையில் வீணை இல்லாத சரஸ்வதி, பாம்புகளுக்கு அரசனான நாகராஜன், அன்னபூரணி, குழலூதக்கூடிய சிவன் சிற்பங்கள் அப்படின்னு இங்க மட்டுமே காணப்படக்கூடிய அரிய சிற்பங்கள் நிறைய காணப்படுது. அதே மாதிரி இந்த கோவில்ல ஒரே கல்லால அமைக்கப்பட்ட கிரானைட் சாளரங்களும் அமைந்திருக்கு. இதுவும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு. இந்த கோயிலானது கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டது. அதாவது இன்னைய வருஷத்துக்கு பார்த்தோம்னா 824 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அப்போ 800 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பெண் தெய்வத்துக்கும் சமமா ஒரு தனி கோயில் அமைத்திருப்பது இந்த கோயிலுடைய சிறப்புன்னு சொல்லலாம். அதாவது அம்பாள் சன்னதி இந்த கோவில்ல தனி கோயிலா அமைந்து காணப்படுது. இந்த தல வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்திரனுடைய வாகனமான ஐராவதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தேவர்களின் தலைவரான இந்திரர் தான் ஞாபகம் வருவாரு. ஏன்னா அவருடைய யானை தான் இந்த ஐராவதம். அந்த யானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை துர்வாச முனிவரின் சாபத்தால பாதிக்கப்பட்டுச்சு. அதாவது ஐராவதத்தோடைய வெண்மை நிறமானது துர்வாச முனிவரின் சாபத்தால கருமை நிறமா மாறிடுச்சு. அதனால அந்த ஐராவதம் யானை என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான வேண்டி பூஜையெல்லாம் செஞ்சு அந்த சாபத்துல இருந்து மோட்சம் பெறுது. அதனால இந்த கோவிலுடைய சிவபெருமான் ஐராவதீஸ்வரர் என்று அழைக்கப்படுவதா இந்த கோவிலின் தல வரலாறு சொல்லுது. அதே மாதிரி யமதர்மராஜா ஒரு முறை சாபத்தினால உடல் எரிச்சல் தாங்காம இந்த கோவில்ல இருக்கக்கூடிய குளத்துல குளிச்சதுனால இந்த கோவிலானது யம தீர்த்தம் என்று அழைக்கப்படுது. இதுவும் இல்லாம தாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் தேவர்களை வெல்வதற்காக இந்த தலத்துல வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான வேண்டி கடும் தவம் புரிஞ்சு வரம் பெற்றதுனால இந்த இடமானது தாராசுரம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல இன்னொரு சிற்பக்கலையின் உச்சகட்டமான ஒரு சிற்பம் எதுனா யானையா காளையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு சிற்பம் காணப்படும். அதாவது ஒரு பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா யானை மாதிரி தெரியும், இன்னொரு பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா காளை மாதிரி தெரியும். இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான சிற்பத்தை 800 வருடங்களுக்கு முன்னாடியே செதுக்கியிருப்பது நமக்கு ஆச்சரியத்தையும் புல்லரிப்பையும் ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. இந்த கோவிலின் சிறப்பையும் தொன்மையையும் கருத்தில் கொண்டு 2004ஆம் ஆண்டு இந்த ஐராவதீஸ்வரர் கோவிலானது யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. நீங்க யாராச்சும் கும்பகோணம் வழியா போனீங்கன்னா மறக்காம இந்த கோவிலை போய் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.